ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி கூடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு முறை தான். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து உடைச்ச முட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஃபுல்லாக அது வந்து உடையாமல் நல்லா அந்த முட்டை பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணி வந்து இந்த மாதிரி நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இட்லி பிளேட்டை வந்து வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து உடைச்ச முட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். சேர்க்கும்போது பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 5 முட்டையையும் உடச்சி ஊற்றுனது பின்னாடி நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ அதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஏன் நான் இது வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறேன் அப்படின்னா கிரேவியாக நல்லா உங்களுக்கு கிடைக்கும், அதனால தான். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து குயிக்காக வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு, சீரகம், வெந்தயம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுங்க. வெந்தயம் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும், நல்லா வந்து வதங்கி வந்துடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நான் ஏன் வந்து அரைச்சி சேர்த்தேன் அப்படின்னா கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பதம் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் நல்லா உங்களுக்கு வந்து கிரேவி திக்காகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி நல்லா அந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இந்த பெரிய கப்பில் இது ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் பிடிக்கும் அந்த கப்பு. நான் அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இப்போ நல்லா அது எல்லாத்தையுமே வந்து கலந்து கொடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ கடைசியாக நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட முட்டை நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம இட்லிலாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சைடில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நார்மலாக முட்டை வந்து அப்படியே வேக வைப்போம்ல தண்ணியில் போட்டு, அதை விட நம்ம இந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா முட்டை நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது நிறைய டைமில் வந்து முட்டையும் வந்து சேர்ந்து வந்துடும் தோலோட.
அதனால் நீங்கள் எப்போவும் இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு குழம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயில் பண்ண முட்டை எல்லாமே எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதித்து நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த பேன் வந்து கரெக்டாக பிடிச்சதுங்க. இந்த 5 முட்டை வச்சு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்துச்சு இந்த பேனு. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா குழம்பை வந்து அந்த முட்டைக்கு மேலே எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணி விடுங்க. குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமன்னு வாசனையோட சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து குழம்புல மறைஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு முட்டை கிரேவி செம்மையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.